ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான தொக்கு வகை தான். அது என்ன தொக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். யாருக்குமே இந்த தொக்கு பிடிக்காதுன்னே சொல்கிறவங்க யாருமே கிடையாது. அப்படியே மனசையும் அந்த எச்சி ஊறும், பார்த்தாலே எச்சி ஊறும். அந்த வகையான ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறேன். நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட மாட்டீங்க, ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு தொக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அது என்ன தொக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கடாயில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த குச்சி கருவாடு தான். அதாவது நீங்களாம் நெத்திலி கருவாடுன்னு சொல்லக்கூடிய, சென்னையிலலாம் நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவீங்க. எங்கள் ஊரில் நாங்கள் குச்சி கருவாடுன்னு சொல்லுவோம். இந்த கருவாடை நம்ம நல்ல மண்டையெல்லாம் அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இது சுத்தமாக இருக்கும். இதில் மணல் எல்லாமே இருக்கும், குப்பைகள் அழுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் அந்த கருவாடு சுத்தமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை அந்த மீனை நம்ம இதில் தான் மண்ணில் தான் போட்டு காய வச்சு நம்மளுக்கு கருவாடை ஆக்கி நம்மளுக்கு தருவாங்க, ட்ரை ஆக்கி தருவாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சு. எவ்வளோ வழுக்கு இருக்குது பாருங்கள் மேலே. அதனால் இதை 2 தடவை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா தான் அந்த மணல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கருவாடு எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் வெட்டிக்கலாம். இந்த தக்காளியில் இருக்க மூக்கு பகுதியை எப்பயுமே நீங்கள் போடக்கூடாது. குழம்புல எந்த ஒரு குழம்புலையுமே இதுதான் நம்மளுக்கு கல்லடப்பை தரக்கூடிய அந்த பகுதி. அதனால் அந்த மூக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மேலே அந்த தண்டு வரும் இல்லையா, அந்த இடத்த நம்ம தக்காளியில் போடக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு காமிச்சிட்டு வெட்டலான்ட்டு நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சின்ன சின்ன பீஸுகளாக கனிஞ்ச தக்காளியாக எல்லா தக்காளியும் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை வெட்டிக்கலாம். அதே மாதிரி ஆனியனும் ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி அதிகமாக போடுறதுனால நல்லது தான், தொக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இந்த கருவாடு நீங்கள் எந்த கருவாடு செஞ்சாலும் இதே ப்ராசஸில் தான் செய்யணும். தண்ணியை நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா அதை கழுவிட்டு தான் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்குகள் எல்லாமே நம்மளுக்கு மீனை தான் நம்மளுக்கு காய போட்டு வெளியில் காய போட்டு நம்மளுக்கு ட்ரையாக கொண்டு கருவாடாக கொடுக்குறாங்க. அதனால் காற்றில் இருக்கக்கூடிய தூசிகள், அதில் இருக்கக்கூடிய தூசிகள், அதில் அந்த குடல் இதெல்லாம் எடுக்காமல் தான் நம்மளுக்கு போட்டு காய வச்சு தருவாங்க. அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்து அந்த இதெல்லாம் கிண்டையெல்லாம் பிச்சு எடுத்த பின்னாடி தான் நம்ம எப்பயுமே வைக்கணும். இப்போ நான் தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன் நானுமே. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாட்டு தொக்கு. இந்த கருவாட்டு தொக்கு கூழ், பழைய சாதம், தயிர் சாதம். ஆக்சுவலாக தயிர் சாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுவாங்க. ஆனால் தயிர் சாதம் இந்த மாதிரி புளிப்பான சாதங்களுக்கு ஆப்டாக இருக்கக்கூடியது இந்த கருவாடு தொக்கு தான். கருவாடு தொக்கு, கருவாடு வறுவல் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு போட்டு வெடித்த பின்னாடி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் எதுக்காகனா அந்த கசப்பு தன்மைக்கும் அந்த கருவாட்டுக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லா அந்த வாசனையோட சூப்பராக இருக்கும். இப்போ கருவாடும் அந்த வெந்தயமும் நல்லா வெடித்த பின்னாடி வெங்காயத்தை போடலாம். இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது அப்படியே வெடிக்காமல் அமுங்கிடும். இப்போ கருவாடும் அந்த வெந்தயமும் நல்லா வெடிச்சு இதாகிடுச்சு. பொரிஞ்ச பின்னாடி நான் வெங்காயம் அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டிருக்கேன். ஒரு 4 வெங்காயம் நான் அறுத்து வச்சு பொடிசாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சம் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் எதுலேயுமே பொடித்த உப்பு போடுறதே இல்லை, கல் உப்பு தான் போடுறது. பொரியல் வகைகளுக்கு மட்டும்தான் அந்த பொடித்த உப்பு போடுறது. கல் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருவாடில் எப்பயுமே உப்பு இருக்கும் அதிகமாக. அதனால் குழம்புல அதிகமாக போட்டிங்கன்னா அதுவும் உப்பு சேர்ந்துடும். இதுக்கு தேவையான மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 உப்பு போட்டுட்டு நமக்கு லாஸ்ட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம். எப்பயுமே எந்த கருவாடு செய்யும் போது உப்பை முன்னாடியே போட்டுறாதீங்க. கருவாடில் உப்பு அதிகமாக இருக்கும், நம்ம கழுவினா கூட அந்த உப்பு போகாது. அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கனிஞ்சிருக்கிறதுனால சட்டுன்னு கனிஞ்சு வதங்கி வந்துடும். நல்லா வதங்கட்டும். நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இது பல விதமாக நம்ம அந்த கருவாடை வச்சு நம்ம பல விதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். அதில் ஒரு விதமாக தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த தொக்கு நான் புளி ஊற்றாமல் போட்டிருக்கேன். நான் புளி ஊற்றி தொக்கும் பண்ணுவாங்க. நான் புளிக்கு பதிலாக தக்காளிகளை 4-5 அதிகமாக போட்டிருக்கிறேன். அதிகமாக போட்டு அந்த தொக்கு செய்ய போகிறேன். புளி ஊற்றி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புளி ஊற்றி செய்யாமல் அந்த தக்காளி புளிப்போட அந்த தக்காளி தொக்குலேயே நான் வச்சுருக்கிறேன் இந்த கருவாடை. அதுக்கு தான் நான் அதிகமாக தக்காளி போட்டிருக்கேன். இப்போ நல்லா தக்காளிகள் நல்லா வதங்கட்டும் பாருங்கள். நல்லா சுருளை வதங்கிட்டு இருக்குது.
ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அடுப்பை வந்து சிறு தீயில் வைக்க வேணாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சூடில் தான் நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வதங்கி. இப்போ தான் வந்து நம்ம அந்த கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை போடணும். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முன்னையே போட்டிருக்கலாம். போட்டிங்கன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறதுனால அது வந்து ரொம்ப கரைஞ்சி போயிடும், கண்ணுக்கே தெரியாது கருவாடு. அதுவும் இந்த நெத்திலி கருவாடுன்றது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அது ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்த பின்னாடி லாஸ்ட்டாக வந்து நம்ம கருவாடை போட்டு வதக்கிக்கலாம். அது சுடுதண்ணியில் போட்டு நார்மலாகவே கருவாடு வந்து ஒரு பெரட்டிலே வெந்துடும். இது சுடுதண்ணிலையும் போட்டு எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்து இந்த தக்காளி வெங்காயம் பெரட்டி நல்லா வெந்த பின்னாடி போடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் வேக வைக்கணுன்றனால கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு தண்ணி ஊற்றலைன்னா கூட வேகும் அந்த எண்ணெய் பதத்துலேயே. இருந்தாலும் நம்ம வேகிறதுக்காக கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ திறந்து பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே கருவாடுகளை பார்த்தாலே தெரியும் அது வெந்ததுக்கான அர்த்தம் தான். இப்போ வெந்துருச்சு பாருங்கள், நல்லா நீட்டாக அப்படியே விரைச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்படியே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமலே வந்து மிளகாத்தூள் போட்டும் பெரட்டி எடுக்கலாம். நிறையா எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால அதுலேயும் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றியும் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பார்க்குறதுக்கே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு இந்த தொக்குக்கு தேவையான மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நானே பச்சை மிளகாவே போடலை, கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இது போதுன்றதுனால இந்த அளவுகளே போதுன்றதுனால 4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ அதை அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்த்து அந்த கருவாடோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை போய் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். நீங்கள் அப்படியே நேரடியாக தண்ணியை ஊற்றி கிளறி விட்டிங்கன்னா அந்த ஒரு கலர் ஸ்ட்ரக்சர் வராது, அந்த ஒரு வாசனையும் வந்து வேறு விதமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இந்த எண்ணெயில் வதக்கி இந்த குழம்புகளுக்கு தண்ணி ஊற்றி பாருங்களேன், அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ குழம்பா வேணுன்றவங்க இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இப்போ இதை தொக்கா தான் வைக்க போகிறோம், அதனால் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது நல்லா கொதித்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ மூடி வச்சு மூடிக்கலாம். நான் ஒரு அரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா அந்த தொக்கு வெந்த பின்னாடி ரொம்ப திக்காகிடும், அதுக்காக இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு கெட்டியாகிருச்சு. இது தொக்காக இருந்தாலும் இந்த பதம் வந்தால் போதும். ரொம்ப இதாக இருந்தாலும் ரொம்ப கெட்டியாகிடுச்சினாலும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு முடியாது, அதனால் இந்த பதம் போதும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திக்காகலாம். எங்கள் வீட்டில் இன்னும் தொக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதனால் கொஞ்சம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்துகிறேன், கொஞ்சம் சூடாகட்டும், கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ பாருங்கள், இப்போயே பாருங்கள் சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. அதுவே நம்மளுக்கு குழம்பு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்குன்னு கூட சொல்ல முடியாது, தோசை, இட்லிக்கு, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, தண்ணிஞ்சோறுக்கு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு தண்ணிஞ்சோறுக்கும் இந்த கருவாடு தொக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா எவ்வளோ சோறு இழுக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.